இன்னைக்கு சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாலூட்டிகளை பற்றி பார்க்க போகிறோம். பாலூட்டிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீரில் வாழ்கிற பாலூட்டி இருக்குது, நிலத்தில் வாழ்கிற பாலூட்டிகள் இருக்குது, கொறிக்கும் வகை பாலூட்டிகள் இருக்குது, பறக்கும் வகை பாலூட்டிகள் இருக்குது. அந்த மாதிரி பாலூட்டிகள் பல வகைப்படும். பாலூட்டிகள்லேயே அதிக ஆண்டு வாழுறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மனிதன் தான். மனிதனும் ஒரு பாலூட்டி. சரி, இந்த பாலூட்டிகள் எல்லாமே மோஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து குட்டி போடுற இனமாக தான் இருக்கும். அதுலேயே முட்டையிடுற பாலூட்டிகள் இருக்குது. சில விதிவிலக்குகள் இருக்கும் இல்லையா? முட்டையிடும் பாலூட்டிகள் இருக்குது. எதெல்லாம் முட்டையிடும் பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 பாலூட்டிகள். ஒன்று வந்து டக்வீட் பிளாட்டிபஸ் அப்படிங்கிற பாலூட்டி. இது பாலூட்டிகளுக்கும் ஊர்வன இனத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா எறும்பு தின்னி. இதுவும் வந்து முட்டையிடும் பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொறிக்கும் பாலூட்டிகள். இந்த கொறிக்கும் பாலூட்டிகள் தான் 42 இருக்குது. நிறைய இருக்கிற பாலூட்டிகள் இனத்திலேயே எதுன்னு பார்த்திங்கன்னா கொறிக்கும் வகை பாலூட்டிகள். இந்த எலி, அணில் இவங்க எல்லாமே என்னன்னு பார்த்திங்கன்னா கொறிக்கும் வகை பாலூட்டிகள். இதில் ரொம்ப ஞாபக மருதி உள்ள கிரியேச்சர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அணில். அணில் என்ன பண்ணுன்னா, நிறைய மரத்தில் இருக்கிற விதைகள் எல்லாம் வந்து கடிச்சிடும். அந்த விதைகள்லாம் வந்து கடிச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல புதைச்சி வைக்கும். புதைச்ச இடத்த வந்து அதை மறந்து போயிடும். ஸோ இதனாலேயே வந்து என்ன பண்ணுன்னா, எக்காலஜிக்கலாக அணில் வந்து ரொம்ப சேவை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாலூட்டிகள்லேயே ரொம்ப பெரிய பாலூட்டிகள் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கடலில் வாழ்கிற ஒரு பாலூட்டி. அதுதான் திமிங்கலம். இந்த திமிங்கலத்துடைய வெயிட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6500 கிலோ. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த நீலத்திமிங்கலத்தோட வெயிட் மட்டும் 6500 கிலோ இருக்கும். அதுதான் வந்து மிகப்பெரிய பாலூட்டி. அதே மாதிரி கடல்லையே வந்து நிறைய பாலூட்டிகள் இருக்குது. கடல் பசு அந்த மாதிரி எல்லாம் வந்து கடலில் வந்து இருக்கிற பாலூட்டி. டால்ஃபின் கூட கடலில் இருக்கிற ஒரு பாலூட்டிகள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையுள்ள பாலூட்டிகள். பையுள்ள பாலூட்டிகள் 2 இருக்குது. ஒன்று வந்து கங்காரு, இன்னொன்று வந்து ஒப்போசம். இந்த ஒப்போசம் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எதிராளிங்கிட்ட இருந்தது போலவே நடிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடும்னா, எதிராளி வந்து இருந்ததுன்னு நினச்சிட்டு போகும்போது தப்பிச்சு போயிடும். ஸோ இது வந்து ஒப்போசமுடைய நேச்சர் அது. அதுக்கப்புறம் ரொம்ப நீல கழுத்துள்ள பாலூட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜிராஃபி. அதாவது ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப நீளமான நிலத்தில் இருக்கிற ஒரு பாலூட்டி. சரி, எல்லாரும் பாலூட்டிகளை பற்றி தெரிஞ்சுக்கலீங்களா? இன்றைக்கான கேள்விக்கு போகலாமா? பாலூட்டிகளிலேயே மிகப்பெரிய பாலூட்டி எது? இதற்கான பதிலை 3ல் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய நேம், உங்கள் ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்கள் முழு முகவரியோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்.